வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தான் பார்க்க போகிறோம். அதோட கத்தாருக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து பேக்கிங் வந்து எல்லாம் ஷாப்பிங் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. பொம்மை தாங்க ஏர்போர்ட்டில் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏர்போர்ட் பொம்மை இப்போ வந்து எங்கள் வீட்டு ஷோ கேஸில் வந்து வச்சாச்சு. நாங்கள் ஊருக்கு எங்கேயாவது வெளில போகிறப்போ இது ஒன்று தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அவங்க எங்கே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்காக தான் ஒரு லெட்டர் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தார். இது வந்து ஆன்லைனில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட்டாசு மாதிரி வெடிக்குதுப்பா, பட்டாசு பால். இது அடிக்கிறதுக்கு ஒரு கன்று யூஸ் பண்ணவே இல்லையா, அதை ஆர்டர் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இது வந்து ஆன்லைனில் நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணோம். ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல, சரி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான். பட் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாரும் ஒரு பட்டாசு மாதிரி இருந்தது. அது வெடித்தது உடனே வந்து இந்த ஸ்க்ரூ இறங்கிருச்சு. என்னடா பாஷை இது? பாடுங்க பாடுங்க. ரீசன்ட் டேஸா இதே பாட்டை தான் பாடிட்டு இருக்குதுங்க இந்த நண்டுங்க. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது. அதனால் நானும் அவரும் குட்டிஸை விட்டுட்டு கிளம்பியாச்சு. இதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில், ரொம்பவே ஃபேமஸான கோயிலுங்க. தஞ்சாவூர் வரீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான், நியர்பை ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். பைக்கில் ஏறி கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த நுங்கு கடையை பார்த்துட்டோம். நான் சொல்லாமலே இவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரே ஹாப்பி. அப்படியா? காலேஜ் போகிறாங்க, வெட்ட முடியல. ஒரு ஆள் ஏறி வெட்டி 10 மரம் ஏறணுமா இருக்கு. சின்ன பையன் ஒருத்தவங்கலாம் என் மகன் இன்னொரு பேர் கடைசியா அவன் செத்துனாலும் ஏறி 2 மரம் வெட்டுவான். அவனும் பள்ளியோடம் போகணும், பக்கத்துக்கு போகணும், அதனால ஓடி போயிடுவான். சரி சரி. நல்லா வந்தால் வெட்டி கொடுத்து போனான். எனக்கு மரத்தில் இருந்து வந்துட்டேன் 10 நாளாச்சு. அதனால இப்போ அவன் தான் வெட்டி கொடுத்து. நல்ல இலசா இருக்கு, எல்லாமே நல்ல இலசா இருக்கு. இது மாதிரி தாங்க இந்த பிள்ளைங்க வாங்குவோம். என்ன வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் அழுத்தமான வாங்காது. எல்லாம் தூளோட சாப்பிட்ற பிள்ளைங்க, சுகர் கண்டி வாங்குவோம். 12 அப்படியா? சரி, தேங்க்யூ. நாங்கள் 60 ரூபாய் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் நொங்கு அப்படியே சாப்பிட பிடிக்கும். எனக்கு அவங்க வெட்டுறவங்களையும் பார்த்துட்டேன்னா நோண்டி சாப்பிட்ற மாதிரி நொங்கு வந்து வாங்கியாச்சு. 3 இது வந்து 10 ரூபா. ஓகே, கையில் எடுத்து நோண்டி சாப்பிடலாம். நல்லாயிருக்கு, தண்ணியும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டு. இப்போ நான் இப்போலாம் எதிர்பார்த்து வந்து கிடச்சிருச்சு, ஒரே ஹாப்பி. ஆக்சுவலாக இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னாங்களா, மெயினாக தெருவுலாம் பெருசாக நொங்கே வர்றதே கிடையாது. அதனால் மிஸ் ஆயிடுச்சோன்னு இருந்தேன், ஆனால் மிஸ் ஆகலை, நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த சைடு ரோடெல்லாம் இப்போ தாங்க வரேன். பார்க்கவே நல்ல பளபளன்னு சூப்பராக நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்டோன் பெஞ்ச் எல்லாம் போட்டிருந்தாங்களா, பார்க்கவே சூப்பராக இருந்தது. மரத்துக்கு அடியில் ஸ்டோன் பெஞ்சில் உட்கார்ற சுகமே வேறு தான். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் உட்காரலாமான்னு பார்த்தேன், பட் டைம் ஆயிடுச்சா, அதனால சரி ஓகே. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு நாங்கள். எனக்கு எங்கேயாவது பைக்கில் ரைட் போகிறது ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி சைடில் வேடிக்கை பார்த்துட்டு வர்றது அதோட ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது வெளியில் போகணும் ஒர்க்கு விஷயமா அப்படின்னா அரை நாள் ஆயிடுது. அதுதான் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகுது. நம்ம நிறைய கூட்டமாக இருந்தாலும் ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி கண்டுக்க மாட்டாங்க. யாருமே இல்லைனாலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டுக்க மாட்டாங்க. என்னதான்ப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் சைடுங்க. இங்கே வந்துட்டு சென்னை சில்க்ஸு, A to B அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. அதோடு வந்து லாங்வால் மால் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
இது நியர்பை 1 இயர் கிட்ட ஆகுது. லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த மாதிரி வெக்கேஷன் வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் சாஃப்ட் லான்ச் கிட்ட பண்ணியிருந்தாங்க. இந்த மால்குள்ளார மேக்ஸு ஃபன்வில்லா அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அப்படி சொல்லிட்டு வெளில போட்டிருந்தாங்க. ஆனால் போக தான் முடியல, ஏன்னா நம்மளுக்கு சாப்பிட்ற டைம் கிட்ட ஆயிடுச்சா. சரி வீட்டுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த தடவை தஞ்சாவூரில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே வந்து புதுசாக ஒரு ஜவுளி கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் போகணும்னு நினச்சாங்க, அதுவும் போகவே முடியல. ஆதி காலத்து அலங்கார மாளிகை அப்படி சொல்லிட்டு ஜிஆர்டி ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது வெளியிலேருந்து பார்த்தேன், பார்க்க செட்டப் எல்லாமே சூப்பராக இருந்தது, யானெல்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. எப்பயுமே எல்லா இடத்துக்கும் உள்ளார போயிட்டு சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ, ஜஸ்ட்டு ரோட்டில் இருந்தே ஒரு வியூ வந்து பார்த்துட்டு போயிடுது. அப்படியே ஒரு பைக் ரைட் போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். அதை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க, அந்த ஒரு இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் ஏதாவது வேலை அப்படின்னா தான் கிளம்புறது, மற்றபடி வீட்டுக்குள்ளாரே தான் இருப்போம். நாங்கள் குட்டீஸை வேறு வீட்டுட்டு வந்திருக்கோமா, அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயாகணும், அப்போ தான் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஊருக்கு வந்தாலே கண்டிப்பாக அந்தந்த சீசனில் என்னென்ன பழம் விற்கிது காய் விற்கிதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிடுவோம். அதோட குட்டீஸ்க்கு வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து உப்பு போட்டும் கொடுப்பாங்க, மிளகாத்தூள் போட்டும் கொடுப்பாங்க. நான் வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ வந்து வாங்கினேன். நாங்கள் வர்றதுக்கு 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதனால சரின்ட்டு குட்டீஸ்க்கு 1 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி சாப்பிட சொல்லியாச்சு. அத்தை வந்து ஊட்டி விட்டாங்களா, அப்போயே வந்து அச்சு சொன்னிச்சு, எனக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வா, அப்போ தான் நான் அம்மியா கிட்ட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவளுக்கு கரும்பு ஜூஸ் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதோட எல்லாருக்குமே பிடிக்கும் கரும்பு ஜூஸ்னால். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து போட்டு கொடுப்பாங்க. அதோடு வந்து நல்ல ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் வந்து போட்டு டைட் பண்ணி கொடுப்பாங்க பார்சலில். ஸோ அதனால் இந்த கடையில் வந்து வாங்கியாச்சு. முன்னாடி ஷாப்பிங்னு ஒரு பக்கம் ஆரம்பித்து அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. எப்பயும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா, அது மாதிரி அச்சுக்குட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கினோம். இது வந்து நான் முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கேன் வீடியோஸில், அது மாதிரி பார்த்துருக்கேன்னா அப்போலேருந்தே ஒரே ஆசை, அவருக்கும் ஆசை. அதனால் சரின்ட்டு இது வாங்கியாச்சு. ஆனால் இது 200 கிட்ட வந்துருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். இது வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லேருந்து எடுத்திருந்தேன். நல்லா இருந்துச்சு இந்த தடவை கலெக்ஷன் எல்லாம். ஆடி மாதம் இதனால நிறைய இது ஏதோ ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து தங்கச்சிக்கிட்ட இருந்து வாங்கினது. இந்த டாப்பு லெக்கின்னு அது மாதிரி நிறைய கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 ட்ரெஸ் கிட்ட எடுத்தாச்சு. இப்போ இது வந்து 4வது ட்ரெஸ்ஸு. விசாகன் குட்டிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இது வந்து அஜியோவில் வந்து ஆர்டர் பண்ணது. நான் அந்த அன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்போ குட்டிஸ் செக்ஷன் பார்க்கல, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவனுக்கு வந்து ஆர்டர் பண்ணோம். இதில் அப்படியே ஒரு செட்டை நிறைய இருக்குது, அது நான் அப்புறமா காமிக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் உள்ளார அப்படியே எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத்திரம் விளக்குறது இது வந்து வாங்கினோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த கம்மினார் அளவுக்கு வந்து இது இல்லை. பட் பாத்திரம் விளக்குறதுக்கு கொஞ்சம் ஓகே, நார்மலான பாத்திரம் விளக்குறதுக்கு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணி இது வாங்கியிருந்தோம். ரீசெண்ட் டேஸாக கொஞ்ச நாளாக ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாதிரி குட்டி பேக் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ பாரு ஹேண்ட்பேக்கை மாட்டிகிட்டு இருக்கோமா, இந்த குட்டிஸ் 2 கையில் பிடிக்க வந்து இதுவாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பேக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1400 வந்துருந்துச்சு. பட் 50% ஆஃபரில் வந்து 700 கிட்ட வந்துருந்துச்சு. இது வந்து ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தோம். பட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குட்டி பர்ஸ் ஒன்று இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சைட்லேயே ஒரு ரவுண்டாக இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இது சென்டர் ஜிப் ஒன்று தான் இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குது. இனி கத்தார் வந்து இந்த பேக் தான் போட்டு போவேன். நம்ம ஜீவிதா வச்சுருக்கா இந்த மாதிரி ஒரு குட்டி பேக் அவளை பார்த்து தான் எனக்கு அந்த ஆசை வந்துருச்சு. லக்கேஜஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆகியாச்சு. அடுத்து நாங்கள் வேறு ஒரு ஊருக்கு போகிறோம். இந்த வெக்கேஷனில் நம்ம இருக்கிறது என்னவோ 1 மாதம் தான். அதுக்குள்ளார எப்படியும் ஒரு 4-5 தடவையாவது பேக் பண்ணுறது அன்பேக் பண்ணுறதுன்னு போகும். ஆச்சு பாப்பா எவ்வளோ ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அவளுக்குன்னு இந்த மாதிரி கார் பேக் கொடுக்கும், அவள் பாட்டிக்கு ஜாலியாக போயிட்டா. இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து தஞ்சாவூரில் இருந்து தான் கிளம்பியிருந்தோம். அம்மா வீட்டுக்கு வந்து போகிறோங்க. ஸோ போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து அடுத்து தங்கச்சி வீட்டுக்கு தான் போகிறோம். அடுத்த கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா நாங்கள் கத்தார் கிளம்ப போகிறோம். அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி இருக்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்போ ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சிருச்சா வெக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக வெக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபுல்லாகவுமே இருக்குது. பட் நம்ம முன்னாடியே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குட்டீஸ்க்கெல்லாம் படிக்க வைக்கிறது, ஹோம்ஒர்க்கு அந்த மாதிரி இருக்குது. அதோட மெயினாக பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த எண்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால டிக்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டங்க. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுவோம் எப்பயுமே. இப்போ வந்து ஒரு வழியாக நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். ஆனால் நம்ம கிளம்புன நேரம் வந்து வானத்துக்கு பொறுக்கலை, மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மழையிலே வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். நியர்பை நாங்கள் இங்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு இல்லடி நம்ம எல்லோரும் சேர்ந்து போய். ஆமாம், இந்த குட்டீஸ் வந்து இது வரைக்கும் நான் கூப்பிட்டு போனதே இல்லை. அச்சு பாப்பா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அச்சு ஃபஸ்ட் டைம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறான். அச்சு போய் பார்க்கலாமா அங்கே எப்படி இருக்குன்ட்டு? அச்சு பாப்பா பிறந்ததுலேருந்து அவள் பார்த்ததே கிடையாது. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்ட்டு. இல்லை, நாங்கள் போகவே மாட்டோம். அடப்பாவி, விசாகனே இது வரைக்கும் ஒரு 3 படம் தான் பார்த்துருப்பான். உங்கள் ஊர் கிளைமேட்டு வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. இப்போ நம்ம போகிறதா கிளம்புறதா சுற்றி பார்க்குறதா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். நல்ல மழை சூப்பராக பிச்சுக்கிட்டு கொட்டுது. எல்லாம் சென்னையில் எப்பயாவது அதிசயமாக நடக்கும். நடக்கிறப்ப என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். சோ என்னடா வருது? மழை பெய்யுதா? எப்படி இருக்கு? மழை பெய்யுது. அச்சோட ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். நாங்கள் கத்தாரில் மேக்ஸிமம் தேட்டர் போகிறதே கிடையாது. நானே நியர்பை 6 வருஷம் கழித்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மூவி வந்து பார்த்துருந்தேன். என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செகண்ட் குட்டி இங்கே பாரு, லயோலா ஸ்கூல் எங்கே போயிடுச்சு. சன்டோசா சினிமாஸ் அங்கே பாருங்க. அச்சுக்குட்டி, விசாகன் எல்லா நண்டும் அங்கே ஓடிடுச்சு. 4:45 படம் ஸ்டார்ட் ஆயிரும். மணி 5 ஆச்சு. இப்போ தான் நாங்கள் உள்ளாரே என்ட்ரி ஆக போகிறோம். சூப்பராக போர்ஷா கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு. பாப்கார்ன், கூல்ட்ரிங்க்ஸ், நேச்சோஸ், பர்கர்னு நம்ம கத்தாரில் இருக்க மாதிரியே இருக்கு நைனா. அங்கேயும் நேச்சோஸ் எல்லாமே இருக்குது. வர்றா ரேட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரில. வருவோம், அப்புறமா வந்து பார்ப்போம். நீங்கள் மதுரை தானே? ஃபேமிலியோட மூவி போய் பல வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து தேட்டர் பக்கம் வந்திருக்கோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு ஸ்டார்டிங்கு தாறுமாறாக தான் இருந்தது. 150, 200, 300 அப்படி தான் இருந்தது. அதுக்கே அவ்வளோ பெரிய க்யூவு. அதில் நின்று வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. டிக்கெட் பார்த்திங்கன்னா 200 ரூபா. பாப்கார்ன் ரேட் பார்த்திங்கன்னா 300 ரூபா வருது. என்னடாச்சோ முடிஞ்சிச்சுடா. அந்த லைட் வந்துருச்சா? படம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றான். ஏய் மொட்டை, 30 படமா பார்த்திருக்க நீனு. வர இரு, எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது, வேற எதுவும் இல்ல. பாருங்க, அந்த லைட் வந்து கியூப் மாதிரி இருக்கான். அந்த மாதிரி இப்படி பண்ணுவல்ல, அந்த லைட் வந்துருச்சு. ஓஹோ அனிஷ், படம் முடிஞ்சிச்சா? படம் பேர் என்ன? படம் பேர் என்ன? சன்னா. படம் பேர் என்னடி? மாரி சன்னா. சன்னா சொல்றாங்க. மாரிய மறந்துட்டியாடி மட்டை? இன்னும் படம் வேணுமா? சரி, வேற படம் திரும்பி போலாம். ஓகே, உனக்கு படம் வேணாம், பாப்கார்ன் வேணும். கரெக்டா? வாலு, பாப்கார்ன் சாப்பிடுதானே படம் கேட்குற? பார்த்து பொறுமையா போடா. பாப்கார்ன் சாப்பிட்றதுக்காக படம் இன்னும் வேணுங்குது. அது பயமா இருந்துச்சா? கொலை பண்ணுறதெல்லாம் பார்த்தாச்சும் கொஞ்சம் பயந்துச்சு. படம் வந்து ஓகே தாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வடிவேல் அவங்களோட ஆக்டிங் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒன்றும் புரியாத மாதிரி போச்சு. இன்டர்வெலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா சூடாக போச்சு. பல வருஷமாக நான் யோசிச்சுட்டே இருந்த ஒன்றுங்க. ஆனால் நான் பண்ணதே கிடையாது. ஆசைப்பட்டதும் பெருசாக கிடையாது. மற்றவங்களுக்கு பார்த்தப்போ ஒரு நல்லா இருக்கா, சரி ஓகே ரசிப்பேன், அவ்வளோதான். நான் பார்லருக்கெல்லாம் அந்தளவுக்கு போகிற ஆளே கிடையாது. பட் இவர் தான் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணு, ஏதாவது ஹேர் ஸ்டைல் ஏதாவது மாற்று, ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். இவருக்கு வந்து அந்த மாதிரி பார்லர் போ, செய்யி, செல்ஃப் கேர் நல்லா பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ண சொல்லுவார். பட் எனக்கு அதில் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி
சரி கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆக போகுது, சரி இப்போயாவது அவர் பேச்சை கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்லர் வந்து போயிருந்தேன். ஹேர் கட் தான் வந்து பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ என்ன ஹேர் கட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து யூ கட் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏன்னா ஜீவிதா வந்து அதான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தா. யூ கட் பண்ணால் கொஞ்சம் உனக்கு அந்தளவுக்கு டென்சிட்டி இல்லைல்ல, ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். ஆனால் என் தங்கச்சி வந்து யூ கட் பண்ணால் அந்தளவுக்கு தெரியாது, இல்லை நீ இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி ஓகே அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் பார்லருக்கு போயிட்டு மேக்ஸிமம் சர்வீஸ் அப்படின்னு எடுத்ததே பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹேர் கட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அழகாக ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக நான் லென்த்து கம்மியாக்காமல் கட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். கொஞ்சம் தான் கட் பண்ண மாதிரி இருந்ததுங்க. ஆனால் கடைசியாக பார்க்குறப்ப தான் வந்துட்டு எனக்கு என்னவோ ரொம்ப லென்த்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. இதுதான் என்னோடய ஹேர் கட்டோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லேயர் கட் தாங்க பண்ணியிருந்தேன். பட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அடர்த்தி இல்லை இல்லையா, அதனால் ரொம்ப லேயராக பெருசாக தெரியல. பட் அவங்க கட் பண்ண வைஸ் அது எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு செட் பண்ணி காமிச்சப்போ அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்லர் போனீங்கன்னா என்ன சர்வீஸ்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ட்ரை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.